வச்சு கொண்டு வரட்டுங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உமா, கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார முடியுது. அக்கா நான் வேணா ஏதாவது இளநீ வேணா போய் வாங்கிட்டு வரேன். ஒத்தரசா மதியானத்துக்கு நீ கொஞ்சம் சாதம் வச்சு ரசம் வச்சு ஒத்தரசா. சரி பெரிய பொண்ணு, நான் நம்ம எல்லாத்துக்கும் சாதம் வச்சு ரசம் வச்சுட்டு அப்பளம் கிப்பளம் ஏதாவது வேணா பொரிச்சுக்கலாம். இந்த அக்கா கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்க கொடுத்தாலே எல்லாமே சரியாயிரும், உடல் சூழல்லாம் இறங்கிரும். லட்சுமி லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? யார் பாத்திமாக்கா? வாங்கக்கா. ஹாப்பி ரம்ஜானுக்கா. ஹாப்பி ரம்ஜானுக்கா. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. என்னாச்சு லட்சுமி, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? அது ஒன்றும் இல்லைங்க்கா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்தே என்னமோ மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் பார்த்தா காய்ச்சலே வந்துருச்சுங்க்கா. ஆமாம், பெரிய பொண்ணு சொன்னதை கேட்டோடனே நான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்துட்டேன் உன்னை பார்க்குறதுக்கு. அங்கே என்னால் எனக்கு மனசே கேட்கல, என்னால் அங்கே இருக்கவே முடியல. அதனால முதல்ல உனக்கு பார்த்துட்டு போனாதான் நிம்மதின்னு சொல்லி வந்துட்டேன். ஐயோ, அதுக்கு ஏன்க்கா நீங்கள் வந்தீங்க? நாளைக்கு பொறுமையாக கூட வந்திருக்கலாம் இல்லைங்க்கா. இன்னைக்கு உங்களுக்கு பெருநாள் ஆச்சுங்க்கா. உங்களுக்கு அங்கே வீட்லேயே 1008 வேலை இருக்கும், நிறைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களாக்கா? நீங்கள் போங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க. நான் நீங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் போங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும் லட்சுமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகிறேன், சரியா? ஒன்றும் ஆகாது. அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு, சாப்பாடும் ஆயிடுச்சு. அங்கே ஒரு வேலையும் இப்போ எனக்கு இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்தேன். லட்சுமி வா கோமதி, வா வா. நீயும் வந்துட்டியா? ஆமாம், இந்த பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு தான் பாய் வீட்டுக்கு போகணுமே ரம்ஜானுக்கு. எல்லாம் கிளம்பிருப்பீங்க, அங்கே நேரம் வந்துடுவீங்கன்னு நினச்சா நீங்கள் யாரையுமே இன்னைக்கு காணோம். சரின்னு என்னன்னு பார்த்தா இந்த பெரிய பொண்ணு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிற லட்சுமியாக உடம்பு சரியில்லைன்னு. சரி, பாய் வீட்டுக்கும் போகாமல் நேரம் நான் உன் வீட்டுக்கு தான் வரேன். பார்த்தா ஃபாத்திமாக்கா இங்கே தான் நிற்கிறீங்களா? ஆமாம் கோமதி, எனக்கும் பெரிய பொண்ணு தான் ஃபோன் பண்ணி சொன்னா. சரி, எனக்கு அங்கே இருக்க மனசே இல்லை, இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் நானும் ஓடி வந்துட்டேன். ஐயோ, இந்த பெரிய பொண்ணு சும்மா இல்லாமல் ஊருக்கே தம்பட்டை அடிச்சு வச்சிருக்கா போல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்க. எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்காது. கொஞ்சம் உடல் அசதியாகவும், இந்த வெயில் இவ்வளோ இருக்கனால உடல் சூடாகவும் இருக்குது. அது நிறைய தண்ணி குடிச்சேன்னா சரியாயிருன்னு சொல்லி இந்த சரசு உமாவும் சொன்னாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. எனக்காக உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஒருத்திக்கு கூட்டாளியில் ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து பார்க்கக்கூடாதுங்கிறியா நீ? இது நல்லா இருக்கே. இதுலெல்லாம் என்ன கஷ்டம் பெருசாக இருக்க போகுது? பெரிய பெரிய கஷ்டமாமா, கஷ்டம். நீ பேசாமல் உட்காரு, உனக்கு என்ன? உன்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு யாரும் சமைக்கவும் வேண்டாம், எல்லாத்துக்கும் வீடு தேடியே பிரியாணி வந்தது, சரிங்களா? ஒன்றும் கஷ்டப்படாதீங்க லட்சுமி. நீ பேசாமல் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடு, உனக்கு ஒரு வேலையும் இருக்காது. நல்லா 2 நாளைக்கு சேர்த்து வச்ச மாதிரி பிரியாணி கொடுத்து அனுப்புகிறேன், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருங்க, சரியா? ஐயோ, எதுக்குன்னு பாத்திமாக்கா, இப்போ என்னால் உங்கள் எல்லாத்துக்கும் சிரமமாக போச்சு. சே, நானும் அப்படியே இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ சிரமம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பெரிய சிரமம் இருக்கு? பேசாம உட்காருங்க லட்சுமி அக்கா. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எங்களுக்கு சிரமமா இருக்கு, பாத்துக்கோங்க. உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க லட்சுமி, அவர் வந்திருக்காரு. என்னம்மா லட்சுமி, இப்போ உடம்பு பரவாயில்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க பாய். நீங்களுமாங்க பாய், ஏங்க பாய் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? போய் வேலையை பாருங்க பாய். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். வேலையெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைம்மா. அப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு கேட்டால் வந்து பார்க்கணும் இல்லம்மா. இருங்க, உங்களுக்கு பிரியாணியே எடுத்துட்டு வந்திருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துட்டு, சரிங்களா? ஹை, பிரியாணி. சரிங்க பாய், போங்க போங்க, முதல்ல போய் எடுத்துட்டு வந்துருங்க, போங்க. நான் சூடு ஆறிட போகுது. சூடாக இருக்கப்போ சாப்பிட்டா பிரியாணி இன்னும் நல்லா ருசியாக இருக்குமாமா. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். சரிம்மா உம்மா, எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்திமாக்கா, பிரியாணி எப்படி தனித்தனியாக தூக்குச்சட்டியில் போட்டு தரீங்களா, இல்லை ஏதாவது கவரில் பாக்ஸில் அப்படி போட்டு தரீங்களா பாத்திமாக்கா? தெரியலையே சரசு. அவர் நீ முதல்ல போ, நான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இனி எப்படி இவர் கொண்டு வராருன்னு எனக்கே தெரியலையே சரசு. இது வரட்டும், என்ன ஏதுங்கிறது பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏதோ கூட குறைய இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க. அக்கா, நாங்களாவது ஏதாவது நினைக்கிறதாவது, நீங்க வெறும் சாப்பாடுல பிரியாணின்னு பேர் எழுதி கொடுத்தாலே நாங்க சாப்பிட்டுக்கோங்கக்கா. அதெல்லாம் நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க, நாங்க எதுவுமே நினைக்க மாட்டோம். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து தரதே பெருசு. இந்த மனசு யாருக்கு இருக்கு சொல்லுங்க? ஏய் பெரிய பொண்ணு எரும மாடு, உன் சந்தோஷத்துல உன் கால் எது வரைக்கும் படுது பாரு. மனசுக்கு உட்கார்ந்துருக்காங்க கூட உனக்கு கண்ணுக்கு தெரியாதா? என் மடியிலேயே தான் காலை வச்சு மிதிச்சிட்டு இருப்பியா? போடி அந்தல்ல. பிரியாணி வர சந்தோஷத்துல எனக்கு தலக்கால் புரியல, அதான் தெரியாம என் காலு உன் காலில் மிதிச்சிருச்சு. சாரி. சாரி ஆமா, சாரி பூரி கக்கூசுக்காரி, போடி. இந்தாங்கம்மா பிரியாணி, இதுல இருக்கு, எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நிறைய பிரியாணி. இவ்வளோ பிரியாணி எங்களுக்குங்களா? ஆமாம்மா, உங்களுக்கு தான்மா. நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா,
எல்லாரும் பார்த்து பிரிச்சு எடுத்துக்கோங்க. உங்க எல்லாத்துக்கும் குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா? நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? அதனால எல்லா வீட்டுக்கும் எடுத்துட்டு போங்க. பாய் நானும் நீங்க பிரியாணி எடுத்துட்டு வரேன்னு சொன்ன உடனே சின்ன கவர்லையோ இல்ல சின்ன குண்டாலையோ இல்ல தூக்குச்சட்டிலையோ தான் எடுத்துட்டு வருவீங்கன்னு நினைச்சிருந்தேன் பாய். பார்த்தா ஒரு குண்டா நிறைய பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க பாய். இது எங்க எல்லா குடும்பத்துக்கும் 2 நாளைக்கு சூடு பண்ணி வச்சு சாப்பிடுவோம் பாய். இங்கே தள்ளுங்கக்கா, கொஞ்சம் பார்க்கலாம் எவ்வளோ பிரியாணி இருக்குன்னு. இந்த பாரு பார்க்கறேன்னு சொல்லி குண்டாக்குள்ள விழுந்துடாத. ஏன்னா குண்டா கூட உன்னை விட ஹைட்டா இருக்கு. ஆமாங்கக்கா, இந்த இவ்வளோ பிரியாணி நம்ம எல்லாம் 2 நாள் வச்சு நல்லா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டே பிரியாணி விட செகண்ட் டே சூடு பண்ணி சாப்பிட்றப்ப பிரியாணி இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆமா, எப்படியோ பாய் புண்ணியத்தினால நம்ம வீட்டில் 2 நாளைக்கு வேலை செய்ய சமைக்கிற வேலையே இல்லப்பா. 2 நாளைக்கு ஜாலியா இருக்கலாம். பாய் உங்க நல்ல மனசுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுதுங்க பாய். பாடிக்கட்டுங்களா? ஐயோ எதுக்குமா பெரிய பொண்ணு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கொஞ்சம் சும்மா இருமா. போங்க பாய், அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் பாடியே ஆவேன் ப்ளீஸ் பாய். சரிம்மா பாடுமா. பெரிய பொண்ணு இரு பாட்டுல நாங்களும் ஜாயின் ஆயிக்கிறோம். என்ன பாட்டு? எல்லாம் முதல்லயே பிளான் பண்ணி வச்ச பாட்டு தான். கூட சேர்ந்து கோரஸ் பாடுங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சரிம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். அவருக்கே வெக்க வந்துருச்சு, வெக்கப்பட்டு ஓடிட்டாரு போல. சரி நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா? சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி லட்சுமி, உடம்ப பார்த்துக்கோ, நான் அப்புறமா வரேன். நல்லா பிரியாணியே சாப்பிட, ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். வாய் காய்ச்சலுக்கு எப்படியோ இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன்னா காரசாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்கும். நல்லா வாய்க்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் தெரியும். சரிங்க பாத்திமாக்கா, நான் பிரியாணியே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்கக்கா. பொண்ணு முதல்ல போய் தட்டு எடுத்துட்டு வா, பிரியாணி போட்டு லட்சுமி அக்கா கொடுக்கலாம். சாப்பிடட்டும், பாவம் பசியில உட்காந்துருப்பாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இல்லையா? உடம்பு சரியில்லை, சாப்பிட்டு கொஞ்சம் மாத்திரை கீத்திரை ஏதாவது இருந்தால் போடட்டும். போ. சரி ஓத்துறா, போய் தட்டிலேயே போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த பிரியாணி கொண்டா அப்படியே உள்ள கொண்டு போய் வச்சுட்டா. வச்சிரு பெரிய பொண்ணு, அப்புறமா வீட்டுக்கு போறப்போ ஷேர் பண்ணி எல்லாரும் ஒரு பாக்ஸ்லயே இல்லையா எடுத்துட்டு போய்க்கலாம். பிரியாணியை கொண்டு வந்துட்டேன். அக்கா பிரியாணி நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஊட்டி விட்டுங்களா அக்கா? அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை சரசு, கொண்டா நானே சாப்பிட்டுக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. போங்க நீங்களும் போய் போட்டு சாப்பிடுங்க. இருக்கட்டும் லட்சுமி, நாங்கெல்லாம் சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல நீ சாப்பிடு. பிரியாணி எங்க ஓடி போயிட போகுது, இங்கே தானே இருக்குது. எல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போக போறோம். நீ தான் உடம்பு சரியில்லாதவ, முதல்ல நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை மருந்து இருந்தா போட்டுட்டு ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ கோமதி, எனக்கு உங்களெல்லாம் பார்க்க வச்சு சாப்பிடுற மாதிரி எனக்கு இருக்குமே, என்னால அப்படி சாப்பிட முடியாது. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இதுல என்ன இருக்கு? நான் மட்டும் சாப்பிடுறது என்ன? நான் என்ன அவ்வளோ சீக்காளி, அவ்வளோ சீக்கு வந்து நான் கிடக்குறேன்? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்தே உட்காந்து சாப்பிடலாம். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். எங்க பெரிய பொண்ணு, அந்த குண்டாவை உள்ளே எடுத்துட்டு போன குண்டாவை அப்படியே கொண்டு வந்து வெளியே வையே, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிக்கலாம். சரிங்கக்கா, இதோ எடுத்துட்டு வந்துடுறேங்க. குண்டா, பிளேட்டு, பின்ன தண்ணி குடிக்க தண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்பாடா, நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்படி இந்த காத்தோட்டமா வெளியே வந்து என்ன ஒரு சுகண்டாப்பா. பெரிய பொண்ணு என்னடி வாயில வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லட்டா, இந்த 2 சில்லி இருந்துச்சு, அப்படியே வாயில போட்டு வந்தேன். வாய் நிறைய ஆயிடுச்சு. அது முழங்கம். இப்போ சொல்லு, அது சில்லி இருந்துச்சு 2 எண்ணம், அது அப்படியே வாயில போட்டு வந்தேன். அதான் சாப்பிட்டுட்டே வந்தது, அப்படியே வாய் நிறைய ஆயிடுச்சு. அதான் அப்படி பேசிட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ இன்னைக்கு நமக்கு சோறு பாய் வீட்டுல இருந்து தான் எழுதி இருந்திருக்கு போல. அதனால தான் எப்படியோ அந்த சோறு நம்மளை தேடி வந்து சேர்ந்துருச்சு. ஆமாம்மா, ஒவ்வொரு சாப்பாட்டு பருக்கையோடையும் யார் அந்த சாப்பாட்டு அந்த பருக்கையை சாப்பிட போறாங்களோ அவங்க பேர் எழுதிருக்குமாமா. முதல்ல எங்க அம்மா இப்படி சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன். இப்போ நம்மள அது தேடி வந்திருக்கு பாத்தியா, இப்போதான் எனக்கு அது நம்பவே தோணுது. ஆமா ஆமாங்கக்கா, இருக்கும். நீங்க எல்லாம் இங்க நிக்கிறீங்க, அந்த கோமதி உள்ள ஒத்தையில வேலை பண்ணிட்டு இருக்கா. யாராவது போய் கூட மாட அவளுக்கு வேலை செய்யலாம்ல. என்ன லக்ஸு, பிரியாணி சாப்பிட்டோன்னா தெம்பு வந்துருச்சு போல. வாய்ஸ் எல்லாம் பழைய மாதிரி நல்லா கணீர்னு வருது. இங்க காய்ச்சல் இருக்கான்னு தொட்டு பார்க்கலாம். ஐயோ லட்சுமிக்கா, என்ன ஒரு ஆச்சரியம், காய்ச்சலே இல்ல சுத்தமா. உடம்பு சூடெல்லாம் இறங்கிருச்சு. எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு? ஆமாம்மா, எனக்கும் அதான் தெரியல. சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டோன்னே எனக்கு உடம்புக்கே கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. நல்லா இருக்கு, இப்போ வயிறு நல்லா நிறைய நிறைஞ்சிருக்கா. டேஸ்ட்டும் பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சா, அதனால ஒரு தட்டுக்கு 2 தட்டு நிறைய சாப்பிட்டுட்டேன். அதனால உடம்பு இப்போ கொஞ்சம் நல்லா தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. லக்ஸு, பிரியாணி சாப்பிட்டோன்னா உங்களுக்கு காய்ச்சலே சரியாச்சு போல. சூப்பர், பிரியாணி சாப்பிட்டு லக்ஸுக்கு காய்ச்சல் சரியா இருக்கு. கிரேட். ஆமா, நான் ஒரு வீடியோல கூட பார்த்தேன். பிரியாணில அவ்வளோ மசாலா அதெல்லாம் போடுறதுனால அவ்வளோ என்னமோ சத்து, பின்ன எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் இருக்காமா, அதெல்லாம் நல்லது தானாமா அப்படின்னு சொல்லி இதுலயோ ஒரு வீடியோல வந்துட்டு இருந்துச்சு, ஷார்ட்ஸ்லயோ ரீல்ஸ்லயோ. நான் அதை பார்த்தேன் நான். அப்போ அது உண்மைதான் போல. ஏங்கா, காய்ச்சல் இருக்கப்ப பிரியாணி அதெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது, வாய் எப்படியோ இருக்கும். இட்லியோ இல்லை ரச சாப்பாடோ கஞ்சியோ அப்படிதான் சாப்பிடுவோம். நீங்க பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, பிரியாணி சாப்பிட்டு அதுவும் காய்ச்சல் சரியாயிடுச்சு. எவ்வளோ அதிசயம் பாருங்களேன். ஆமாம்மா, நானும் பிரியாணி சாப்பிட வேண்டாம், ரொம்ப எண்ணெய் கொழுப்பு
அது இதுன்னு எல்லாமே இருக்கும் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் ரச சாதமோ இல்லை சரஸ்கிட்டே உங்ககிட்டயே சொல்லி கஞ்சி சாப்பாடோ வச்சு கொடுங்கன்னு கேட்கலான்னு இருந்தேன். சரி அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு நமக்காக செஞ்சு வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் அப்படி சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு அது நல்லா இருக்காதுல்ல, சங்கடமாக ஆயிருமோன்னு நினச்சி தான் நான் 2 வாய் சாப்பிடலான்னு சாப்பிட்டு பார்த்தா நான் 2 தட்டு சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு. அதனால தான் இப்போ எனக்கு காய்ச்சலும் போயிடுச்சு போல. அப்போனா பிரியாணியில் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றீங்களா? மருத்துவ குணம் நிறைந்த பிரியாணி நல்லா இருக்கே. எப்படியோ காய்ச்சல் விட்டுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் நிறைய தண்ணி குடிங்கக்கா. வெயிலில் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு துணி துவைக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அலைஞ்சு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு 11 மணிக்கு மேலே வேலையே செய்யாதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் 11 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு பின்ன எதுவாக இருந்தாலும் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. பார்த்துக்கோங்க. சரி, அப்போ நீங்கள் பேசிட்டே இருங்க. நான் கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமியாருக்கு என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் இருப்பார், எல்லாரும் கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு வீட்டில் இங்கே வரணும்னு சொல்லிட்டு எதுவுமே சமைக்கல. நான் எங்கள் மாமியார் ஏதாவது சமைச்சு வச்சிருந்தா சமைச்சு வச்சிருப்பாங்க. அதுவும் எனக்கெல்லாம் சேர்த்து சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அளவாக மட்டும் சமைச்சிருப்பாங்க. இந்த பிரியாணி கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கலாம், கொஞ்சம் பார்த்து சந்தோஷமாவது இருப்பாங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்களாம் பேசிட்டு இருங்க. சரி, எல்லாமே நீயே போட்டுக்காத. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் போட்டுட்டு போ. உன் அளவுக்கு தூக்குச்சட்டியில் எடுத்துகிட்டு போகாத. எங்கள் அளவுக்கு இருக்கிற தூக்குச்சட்டி, எங்களோட சின்னதாக இருக்கிற தூக்குச்சட்டியாக பார்த்து எடுத்துகிட்டு போ. அப்போ தான் எங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஏன் ஒத்தரசா, அது எப்படி நான் உங்களுக்கெல்லாம் வைக்காம நான் மட்டும் எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிடுவேனா? உங்களுக்கெல்லாம் வச்சுட்டு தான் எடுத்துட்டு போவேன். சரி, நான் வரேன். நான் நின்று பேசிட்டு இருந்தா பேசிட்டே தான் இருப்பேன். நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போ பெரிய பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.